மும்மொழி விவகாரத்தை திசை திருப்பவே டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் குடோன்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி குற்றம் சாட்டினார். திருவாரூரில் தமிழக அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து துணை முதல்வர் உதயநிதி 2வது நாளாக ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுக்கு பின் அவர் கொடுத்த பேட்டியில், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முதல்வர் உத்தரவின்படி 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் மும்மொழி கொள்கை திணிப்பு, நிதி பகிர்வில் மத்திய அரசு காட்டும் பாரபட்சம் போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் குடோன்களில் அமலாக்கத்துறை மூலம் சோதனை நடத்தி இந்த பிரச்சனைகளை திசை திருப்ப மத்திய அரசு முயற்சிக்கிறது என்று உதயநிதி குற்றம் சாட்டினார். மேலும் நீட் தேர்வுக்கு தடை விதிக்க கோரி திமுக சார்பில் 1 கோடி பேர் கையெழுத்து பெறும் இயக்கம் நடந்தபோது பள்ளி மாணவர்களை தவிர்த்துதான் கையெழுத்து பெறப்பட்டது. ஆனால் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பள்ளி மாணவர்களிடம் கூட பாஜகவினர் கையெழுத்தை பெறுகின்றனர் என்று உதயநிதி விமர்சித்தார்.